5 ஆண்டு காலம் நிறைவேற்றிருக்கிறோம். இன்று பிரிந்து செல்லுகிறோம். நான் கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று நேற்றே ஒரு பாடலை சொன்னேன். கல்லூரியில் படித்து விடுதியிலே படித்து வெளியேறுகிற நேரத்தில் எல்லாம் அங்கே உட்கார்ந்து பேசணும், பழகணும், எல்லாம் பிரிந்து போகிறோம். மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாக இருக்குது. இந்த மாமன்றத்தை சிறப்பாக வழிநடத்திய நம்முடைய பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எல்லோரையும் அரவணைத்து எதிரும் புதிருமான கருத்துக்கள் வந்தாலும் கூட இதை ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவம் படைத்திருக்கிறேன். ஆகவே அமைச்சர் பெருமக்களுக்கும் இது அமைச்சர் பெருமக்களிலே இள வயதாக இருந்தாலும் நான் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த பொறுப்பேற்று இருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முகம் நக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகம் நகம் நட்பதே நட்பு. அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நன்றி அறிவிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி. நட்பு வளரும், தொடரட்டும். நன்றி. எத்தனையோ தலைவர்கள் முதல்வர்கள் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு பல தலைவர்களை வரலாறு கண்டு இருக்கிறது. யாரும் சந்திக்காத மிக மோசமான நெருக்கடிகளையும் அவதூறுகளையும் சோதனைகளையும் நம்முடைய முதல்வர் சந்தித்திருக்கிறார். எல்லாவற்றையும் மிக இயல்பாக தாங்கி கடந்து போகிறார். அது அவருடைய பெரிய கரிஷ்மாவா நான் பார்க்கிறேன். ஒரு மது போதையில மூழ்கி கிடக்கிற குடும்ப தலைவர் மதுவுக்காக போய் கடன் வாங்கலாம். அந்த கடனையும் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கணும், தன்னுடைய கணவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக தாய் வாங்குற கடனையும் ரெண்டையும் ஒன்னா இணைச்சு பார்த்துட முடியாது. தமிழக அரசு ஒருவேளை கடன் வாங்கி இருந்தாலும் அது அடித்தட்டு மக்களையும் மேலுயர்த்துகிற நோக்கத்தோடு அந்த செயல்பாடு நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே 100 ஆண்டு வாழ்க என வாழ்த்துகிறேன். பிரிய மனமில்லாமல் நாம் இங்கே பிரிகிறோம். வாய்ப்பு கிடைத்தால், மக்கள் நம்மளை அங்கீகரித்தால் மீண்டும் இந்த சபைக்கு வருவோம் என்ற நேரத்திலே சொல்லி மாண்புமிகு முதல்வர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பினுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடுவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேற்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உரையாற்றும் போது ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்? சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஹஜ் மானியத்தை இந்த அரசு நிறுத்திவிட்டது என்று அவருடைய பேச்சில் குறிப்பிட்டார். அப்போது கூட நான் அதற்கு பதிலளிப்பதற்காக கேட்டேன், தரவில்லை. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். சிறுபான்மை மக்களை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, வழிபாட்டு தலங்களை அபகரிப்பதற்கு யாருடன் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அந்த பாஜகவினுடைய அந்த அடிப்படையில், அதனுடைய சாயல்ல, பாதிப்புல சிறுபான்மை மக்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒன்றுமே செய்யவில்லையா? அதுவும் ஹஜ் மானியத்தை நிறுத்திவிட்டதாம். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் மானியம் ரூபாய் 25,000 தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹஜ் பயணிக்கும் வழங்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. வாழ்கின்ற காலம் கொஞ்ச காலம். ஆனா அரசியலா மக்களை நம்ம சந்திக்கிறோம், தேர்தலுக்கு வரோம். ஆனா இங்க எதிர்ப்புறமாக இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தாலே முடிஞ்சு போச்சு மறுநாள் பதவி காலம். அந்த ஒரு ஃப்ரீடம் ஏன் வேளாண்மைக்கெல்லாம் இன்னைக்கு தங்க சொன்ன பல அமைச்சர்கிட்ட அத்தனை அதிமுக எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி தவிர அத்தனை பேர் வந்துட்டாங்க. இங்க லாபியில் அத்தனை பேர் வராங்க, பேசுறாங்க, கை கொடுக்குறாங்க, அன்பு பாராட்டுறாங்க, நட்பு நல விசாரிக்கிறாங்க. இந்த மாண்பை உங்களுடைய காலத்தில் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்து உங்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று நாங்கள் உங்களுக்கே ஆலோசனை கூறுகிறோமா, எங்களுக்கே ஆலோசனை கூறுகிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் அதை அணுகின்ற முறை மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு அமைச்சருக்கும், எங்களுடைய துரைமுருகன் அவர்களுக்கும், எங்களுடைய சிவசங்கரன் போன்றவர்களுக்கும், இங்கே நிறைய இடத்தில் பொன்முடி போன்றவர்கள் நாங்கள் மோதி இருக்கிறோம். இருவருக்கும் நாங்கள் வார்த்தை போர் முட்டி இருக்கிறது. அது இந்த அவையோடு சரி. வெளியே போன பிறகு அவரும் எனக்கு பரஸ்பரம் வணக்கம் சொல்லுகிறார், நானும் அவருக்கு வணக்கம் சொல்கிறோம். இந்த பண்பாட்டை உருவாக்கியது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அதை கட்டி காத்து வருகிறது. வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி, எங்கள் அண்ணன் OPS அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆளுநருக்கும்
எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.